பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இடத்தினத்திலும் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 8 முதல் 10 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கர்த்தர் எருசலேமை ஆசீர்வதிக்கப் போவதாக வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் சீயோனுக்கு திரும்புவதுதான் இஸ்ரவேலின் முழுமையான மீட்பின் முழு அடையாளமாயிருக்கிறது. கிறிஸ்துவானவர் மீண்டும் தமது மகிமையில் திரும்பி வந்து தேசங்களின் மேல் தமது பூமிக்குரிய ஆளுகையை தொடங்கும் காலத்தை இது சுட்டி காட்டுகிறது. எருசலேம் நகரத்தை சத்தியமும் உண்மையும் நிறைவாக்குள்ளதாகும். கர்த்தரின் பர்வதமாகிய சீயோன் பர்வதம் அவரது ஆராதனைக்கென்று வேறு பிரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படும். அதைத்தான் இந்த பகுதியில் சுட்டி காட்டுகிறது. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவர் தாமே தமது பிள்ளைகளை மீண்டுமாக கூட்டி சேர்த்து ராஜ்யத்தை அவர்தாமே தன் பிள்ளைகளுக்காக கொடுக்கிற தேவன். கர்த்தர் பரிசுத்த மகிமை உண்டாவதாக. இங்கே அந்த சீயோனெல்லாம் மீட்கப்பட்டு அங்கே யோவான் பத்மத்தீவிலே தரிசனத்திலே கண்ட சீயோன், அங்கே குருத்தோலை பிடித்தவர்களாய் வெள்ளையங்கி பிடித்தவர்களாய் ஒரு கூட்டம் நின்று புது பாடல் பாடுவதை யோவான் கண்டார். அவர்கள் சீயோனில் நின்று கொண்டிருந்தார்கள், மகிமைப்படுத்தப்பட்ட சீயோன். அது யோவான் அங்கே நின்று பார்த்து கொண்டிருந்த பொழுது மகிமையான ஒரு எருசலேம் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாக இறங்கி வருகிறதையும் அவர் தரிசித்தார். கர்த்தர் மகிமை உண்டாக. அந்த சீயோனிலே நாமும் கூட பங்கு பெறும்படி உன்னத தேவன் நமக்கு கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் விதத்தினாலும் பொல்லாதவனை மரங்கடித்து அவருடைய பரிசுத்த வசனத்தினால் துவைக்கப்பட்டதான ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. 9 அதிகாரத்திலே இஸ்ரவேலின் எதிரிகள் மீது நியாய தீர்ப்பு ஒரு தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனது வாக்கு தத்தங்கள் காரணமாக இஸ்ரவேலரும் அநேக பிற மக்களும் தங்கள் விடுதலைக்காக தேவனை நோக்கி திரும்புவார்கள். கடந்த காலத்தில் இஸ்ரவேலை சுற்றியிருந்த பல தேசங்கள் இஸ்ரவேலுக்கு மிகுந்த உபத்திரவத்தை கொடுத்ததினால் அவர்கள் மேல் நியாய தீர்ப்பு உண்டாகும் என்பதை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. கிமு 332 ஆண்டு மகா அலெக்சாண்டரால் தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதி நிறைவேறிற்று. அதே வேளையிலே சீயோன் ராஜாவின் வருகை குறித்தும் இந்த பகுதி தெரிவிக்கிறது. சீயோன் குமார்த்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமார்த்தியே கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம்,
குருத்தொலை பிடித்தவர்களாய் ஓசன்னா கேயத்தோடு ஆண்டவராய் கிறிஸ்துவை அங்கே எருசலேமுக்கு அழைத்து வந்த அந்த காரியத்தை இந்த பகுதி வெளிப்படுத்தி காட்டுகிறது. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவான வெற்றியோடு எருசலேமிலே பிரவேசிப்பதை சகரியா இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று அழைக்கிற கர்த்தர். சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேலின் எதிர்காலம் நம்பிக்கையற்றதாக இருக்கவில்லை. அவர்கள் அனுபவித்த பாடுகளினால் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தேவனாய் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. 10வது அதிகாரத்திலே கர்த்தர் யூதாவுக்காக கவலைப்படுகிறதை குறித்து நாம் இங்கே பார்க்கலாம். பின்மாறி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் மின்னல்களை உண்டாக்கி வயல் வெளியில் அவரவருக்கு பயிருக்குண்டாக மனை கட்டளையிடுவார். ஆம், நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவளை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன், அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவளுடைய தேவனாய் கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொன்னுகிறவர் நமது ஜெபத்தையும் கேட்கிற தேவனாகவே இருக்கிறார். மீண்டுமாக வரப்போகிறார். வருகைக்கு காத்திருப்போம். உன்னதரான தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.